பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 8, 9, 10 3 நாள் நியூஸ் பேப்பர் தொடர்ச்சியாக பார்க்கணும். ஸோ 10ஆம் தேதி நியூஸ் பேப்பர் நியூஸ் ரொம்ப கம்மி, நிறையா நியூஸ் கிடையாது. 8, 9 ஓரளவுக்கு நியூஸ் இருக்குதுப்பா. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேர்தல் நெருங்க நம்மளுக்கு நியூஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் சார்ந்த நியூஸ் தான் இருக்குது. பட் இந்த பாருங்கள், கடவுர் தேவாங்கு சரணாலயம் திறப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நாட்டிலேயே முதல் தேவாங்கு சரணாலயம் இருந்தது, சரிங்களா? அதாவது திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் பக்கத்தில் 16.05 கோடியில் கடவுர் தேவாங்கு சரணாலயம் திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். அப்போது இந்த கடவுர் தேவாங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு கேட்பாங்க. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர், சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா, பார்த்து வச்சுக்கோங்க. அரிய வகை உயிரினமான தேவாங்குகளை பாதுகாக்கும் வகையில் 11,806.56 ஹெக்டேர் பரப்பளவில் நாட்டின் முதல் தேவாங்கு சரணாலயம், சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். ப்ளஸ் அது போக அந்த தேவாங்குகளோட பாதுகாப்பு சார்ந்து பொதுமக்களோட தொடர்பை ஏற்படுத்துறதுக்கும் அந்த தேவாங்குகள் சார்ந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கும் தேவாங்கு அப்படின்ற பேரில் கைபேசி செயலி, மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது போக www.slender லோரி சென்டர் LORISCENTRE, சரிங்களா? slenderloricenter.com அப்படின்ற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, சரியா? அப்போது இது ரொம்ப முக்கியமான நியூஸு. அடுத்தது பாருங்கள், 2030ஆம் ஆண்டுக்குள்ளே மொத்தம் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க, சரிங்களா? மேலும் எளிய மக்கள் வீடு கட்டிக்குள்ள 2 லட்சம் குடும்பங்களுக்கு தலா 3.50 லட்சம் ரூபாய் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. 2030ஆம் ஆண்டுக்குள்ளே மக்கள்கிட்ட அந்த கான்கிரீட் வீடுகள் எத்தனை வீடுகள் கட்டி கொடுக்கணும் அப்படின்ற இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அப்படின்னா தமிழ்நாடு அரசு சார்பாக 8 லட்சம் வீடுகள், சரிங்களா? அந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் மூலயமா அதுபடி ஒரு நபருக்கு, சரிங்களா, அதாவது ஒரு வீடுக்கு 3.50 லட்சம் ரூபாய் கொடுக்க போகிறாங்க, சரியா? ரைட், ஓகே. அடுத்தது எனக்கு பாருங்களேன், ஃபுல்லாகவே இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த நியூஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அரசியல் சார்ந்த நியூஸ் தான். இந்த இது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா 2025ஆம் ஆண்டுக்கான தெலுங்கானா கட்டார் திரைப்பட விருது, சரிங்களா? ரொம்ப முக்கியப்பா. தெலுங்கானா கட்டார் திரைப்பட விருது இந்த தடவை கமல்ஹாசனுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னா அதாவது நடிகர் கமல்ஹாசனுக்கு சிறப்பு விருதாக பெய்டி ஜெயராஜ் திரைப்பட விருது. அப்போ இது ரொம்ப முக்கியம். அதாவது தெலுங்கு திரையுலகில் தமிழ் நடிகர் கமல்ஹாசனுக்கு விருது கொடுத்துருக்காங்க. அது என்ன விருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா இதுதான், அதாவது இந்த இருக்குது பார்த்தீங்களா, பெய்டி ஜெயராஜ் விருது. அதே மாதிரி நடிகர் சிரஞ்சீவிக்கு சிறப்பு விருதாக NTR தேசிய திரைப்பட விருது. இந்த 2 விருது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? பெய்டி ஜெயராஜ் விருது, அதாவது தெலுங்கானா அரசு சார்பாக இதில் திரையுலகினருக்கு வழங்கக்கூடிய முக்கியமான விருது, சரிங்களா? சிறப்பு விருது பெய்டி ஜெயராஜ் விருது கமல்ஹாசனுக்கும், NTR விருது சிரஞ்சீவிக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த 2 விருதும் முக்கியம், ரைட்? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். வேறு இந்த ஃபைனல் இந்தியா ஜெயிச்சாங்கல்ல, அது நம்ம பார்ப்போம், பின்னாடி இருக்குது, நம்ம பார்ப்போம். இந்த பாருங்கள், இந்தியாவில் பெண்களால் தொடங்கப்பட்ட ஸ்டார்ட் அப் தொழில் நிறுவனங்கள்லேருந்து 2025ஆம் ஆண்டில் சராசரியாக $110 கோடி ஈட்டியிருக்காங்கப்பா. அதாவது 2024 $120 கோடி நிதி திரட்டியிருந்தாங்க. இப்போ 2025 $110 கோடி நிதி திரட்டியிருக்காங்க. ஸோ பெண்கள் நிறையா புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பெண்கள் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்லேருந்து 2025 $110 கோடி இந்திய மதிப்பில் சுமார் 10,115 கோடி முதலீடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, சரிங்களா? அடுத்த பார்க்கலாம். அதே மாதிரி நௌக்ரி தனியார் நிறுவனம் ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. இதில் 67% பெண்கள் அவங்க வேலை பார்க்குற இண்டஸ்ட்ரியில் சம வேலைக்கு சம ஊதியம் தர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாரதியார் இல்லம் பேரில் புதிய சமூக ஊடக பக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா? அதாவது
இந்த தான் ரொம்ப முக்கியம். பாரதியார் குறித்த தகவல்களை சமூக ஊடகம் வாயிலாக இன்றைய இளைஞர்களுக்கு கொண்டு செல்லும் நோக்கில் பாரதியார் இல்லம் என்ற பெயரில் புதிய இன்ஸ்டா பக்கம் துவங்கப்பட்டுள்ளது. அதான் ரொம்ப முக்கியம். அதாவது பாரதியார் இல்லம் அப்படின்ற பெயரில் இன்ஸ்டாகிராமில் புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் பாரதியார் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். அவருடைய கவிதைகள், அரிய வரலாற்று குறிப்புகள், புகைப்படங்கள், காணொலிகள் இதெல்லாம் தொடர்ந்து பாரதியாரை பற்றி பதிவேற்றப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட், ஓகே. வேறு இதில் எதுவும் இல்லைப்பா. இதாமே பாரதியார் இல்லம்ன்ற பேரில் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு 9ஆம் தேதி நியூஸு நம்ம இந்தியா ஜெயிச்சதை பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த பின்னாடி பார்ப்போம். இதில் வேறு எந்த நியூஸுமே இல்லைப்பா. இந்த 2 நாள் நியூஸ் பேப்பரில் நியூஸுன்றதே கிடையாது. அந்த விபி ராம்ஜி நம்ம மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பதில் விபி ராம்ஜின்ற திட்டம் கொண்டு வந்தாங்களா, அதுக்கான லோகோ தயாரிக்கிறதுக்கான வேலைகள் வந்து துவக்கியிருக்காங்க. மைக்கவ் அப்படின்ற வலைத்தளத்தில் அந்த வடிவமைப்பு யார் விரும்புகிறீங்களோ நீங்கள் வந்துட்டு விபி ராம்ஜி திட்டத்துக்கான அந்த லோகோவை கிரியேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி. பக்கத்து வீட்டில் ஒரு விருந்தினர் வந்திருக்காருன்னு சொன்னேன்ல, ஒரு நாய் புதுசாக வந்திருக்கு. அதுதான் வந்துட்டு கத்திக்கிட்டே இருக்கு. ஓகேப்பா, அடுத்து பார்க்கலாம். இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க T20 உலகக்கோப்பையில். சரிங்களா? இதில் முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான். தொடர்ச்சியாக 2 முறை உலகக்கோப்பை போட்டி வென்ற அணி எது அப்படின்னா இந்தியா தான். தொடர்ச்சியாக 2வது முறை. சரிங்களா? தொடர்ந்து 2வது முறையாக சாம்பியன் போட்டியை வென்றுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த இந்தியா எடுத்த 255 ரன்களை T20 உலகக்கோப்பை இறுதி ஆட்டத்தில் அதிகபட்ச ஸ்கோர். இதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இறுதி ஆட்டத்தில் அதிகபட்ச ஸ்கோர் அடித்தது இந்தியா தான், 255க்கு 5. அதே மாதிரி டாப் 3 பேட்டர்களும் 1/2 சதம் அடிச்சிருக்காங்க. அதுவும் வேர்ல்டு கப்பில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இன்னொன்று, உலகக்கோப்பை தொடரில் சஞ்சு சாம்சன் மொத்தம் 24 சிக்ஸர்கள் விளாசியுள்ளார். T20 உலகக்கோப்பையில் இறுதியில் சஞ்சு சாம்சனின் 89 ரன்கள் அதிகபட்ச தனிநபர் ஸ்கோர். அதான் வேர்ல்டு கப் ஃபைனலை பொறுத்தவரை அதிகபட்ச தனிநபர் ஸ்கோர் இதுதான், 89 சஞ்சு சாம்சன் அடித்தது. ஓகேப்பா, அடுத்தது பார்க்கலாம். வேறு 10ஆம் தேதி நியூஸே இல்லை. இந்த நியூஸ் பேப்பர் வந்து கொடுத்துட்டு ரீஃபண்ட் வாங்கலான் இருக்கேன் 10ஆம் தேதி நியூஸ் பேப்பரை. ஏன்னா நியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி, ரைட், இருந்தாலும் நம்ம பார்த்துடலாம். இந்த சமையல் எரிவாயு உருளைகளுக்கு தட்டுப்பாடுன்னு சொல்லியிருக்காங்களே, ஆக்சுவலாக 2 சட்டம் போட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோவில் கவர் பண்ணியிருந்தோம். அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955, டெஸ்மா சட்டம், சரி, செஸ்மா சட்டம் ஓகே 1981. சரிங்களா? அந்த 2 சட்டம் போட்டிருக்காங்க. மெயினாக அந்த 2 சட்டம் எதுக்காக அப்படின்னா, பதுக்களை வந்து தடுக்கிறதுக்காக. அதிகமாக இப்போ சிலிண்டர் தேவையாக இருக்குன்ற பட்சத்தில் நிறைய பேர் சிலிண்டர்களை வாங்கி பதுக்கி வைப்பாங்க. அந்த பதுக்களை வந்து தடுக்கிறதுக்காக இந்த 2 சட்டமும் போட்டிருக்காங்க. இந்த ஹெர்முஸ் நீரிணை அப்படின்னு இருக்குப்பா, அதான் இப்போ பிரச்சனை. சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போது சவுதி அரேபியா, துபாய் இந்த பகுதிகள், வளைகுடா நாடுகள்லாம் இந்த ஹெர்முஸ் அப்படின்ற நீரிணை வழியாக தான் அந்த கப்பல்கள் போய் ஏற்றிக்கிட்டு இப்படி வெளியில் வரும். சரிங்களா? இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஈரான் இருக்குது. இந்த இடத்த தாண்டி தான் வரணும். சரிங்களா? இப்போது இந்த இடத்த தாண்டி வரும்போது இந்த இடத்த வந்து ஈரான் லாக் பண்ணிட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எந்த கப்பல்களும் உள்ளே போயிட்டு வெளியில் வர முடியல. நம்ம ரஷ்யாட்ட இருந்தோம், அமெரிக்காட்ட இருந்தோம் நம்ம நிறையா வாங்குகிறோம், இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த நீரிணை வழியாக வரும்போது நம்ம இந்தியாவுக்கு சீக்கிரம் வந்துடும். அமெரிக்கா கிட்ட இருந்தோ ரஷ்யா கிட்ட இருந்தோ வரும்போது நம்மளுக்கு அதிகமான நாள்கள் ஆகும் இங்கேருந்து ஏற்றிட்டு வர்றதுக்கு. அதனால தான் 21 நாளாக இருந்த முன்பதிவு, சமையல் எரிவாயு உருளைக்கான முன்பதிவு 25 நாளாக உயர்த்தினதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். சரிங்களா? இந்த ஹெர்முஸ் நீரிணை என்னைக்கு ஓப்பன் பண்ணப்படுதோ அன்னைக்கு தான் இது குறையும். இதில் அவ்வளோதான்ப்பா, வேறு நியூஸே இல்லை. இந்த இதில் 10ஆம் தேதி நியூஸ் பேப்பரில் நியூஸ் இல்லை. இந்த இது வேணால் பார்க்கலாம். இங்கே பாருங்கள்,
கேர் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு எக்கானமி வந்திருக்குப்பா. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த முதியவர்களை கவனிக்கிறாங்கல்ல, அவங்களுக்குன்னு ஒரு தனியாக கல்விமுறை கொண்டு வந்து, முதியவர்களை கவனிக்கிறதுக்காக கல்விமுறை கொண்டு வந்து அதுக்கான பணிகளை உருவாக்கி அது மூலியமாக வருமானம் ஈட்டக்கூடியதான் இந்த கேர் எக்கானமி. இதை ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதியவர்களை கவனிக்கும் பணிகளை மேற்கொண்டு பணம் ஈட்டும் முறை குறித்து பேசிய பிரதமர் மோடி, இதில் பயிற்சி பெற்ற பராமரிப்பு பணியாளர்கள் மூத்த குடிமக்களை கவனிப்பார்கள். அது பேர் தான் கேர் எக்கானமி. புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க கேர் எக்கானமி அப்படின்றது. அது ஷார்ட்ஸ்லேயும் நம்ம கவர் பண்ணிடுவோம், சரிங்களா? பிரபல வரலாற்று ஆய்வாளர் KM பணிக்கர் அவர் வந்து காலமாயிருக்காரு. இது கேட்கலாம். ஸோ காலமானது சார்ந்து ஒரு சில முக்கியமான விஷயங்கள் கேட்கலாம். KM பணிக்கர் வந்து வரலாற்று ஆய்வாளர், கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர், சரிங்களா? அவ்வளோதான். அதில் வேறு எந்த நியூஸ் இல்லைப்பா, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். 10ஆம் தேதி வேறு எந்த நியூஸுமே இல்லை. +2 தேர்வு வந்து ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. வேதியியல் தேர்வு, +2 வேதியியல் தேர்வு. பட் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. அப்போ வந்து மார்க் எல்லாத்துக்குமே குறையத்தான் செய்யும். சரி பார்த்துக்கலாம். ரைட், ஓகே, அவ்வளோதான். ஸோ 10 நாள் 3 நாள் நியூஸ் பேப்பர் வந்து முடிஞ்சு நம்ம வந்துட்டு அந்த புக்கு வெளியிட்டோம் பார்த்தீங்களா, 6 மந்த்ஸுக்கு மேதகு அப்படின்ற பேரில் கரண்ட் அஃபேர்ஸ் 6 மந்த்ஸ் புக்கு வெளியிட்டோம். ஸோ நிறையா பேருக்கு போயிடுச்சு. பாசிட்டிவான கமெண்ட்ஸு நிறையா பேர் கொடுத்துருக்கீங்க. ஸோ வாங்கினவங்க வேறு எதுவும் உங்களுக்கு டிஃபெக்ட் இருந்துச்சு, இல்லை இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை தெரிவிங்கப்பா. நன்றி.